மக்களை அடுத்து நம்ம பார்க்க போறதே மக்கள் கருத்து. சரி, இப்போ சமீபத்தில் ஒரு பாப்பா குளிர்பானத்தை வாங்கி குடிச்சு உயிரிழந்துட்டாங்க இல்லையா? அது சம்பந்தமா ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு கேள்வியை கேட்கலாம்னு நினைச்சோம். ஏங்க, கடையில் விற்கிற கண்ட குளிர்பானங்களை வாங்கி குடிக்கிறது சரியா தப்பா? மக்கள் இதுக்கு எப்படி பொறுப்பெடுத்துக்க போறீங்க? அவங்க 1000 வித்தாலும் நான் இதை வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ரீதிக்கு உங்களை பக்குவப்படுத்திக்கிறா இல்லையா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வியை கேட்டவங்க மக்கள் நல்ல உஷாராக தான் பதில் சொல்லியிருக்காங்க. உயிர் என்பது எவ்வளோ விலை மதிப்பு இல்லாதது. ஆனால் இன்றைக்கி தொழில் பண்ணுறங்கிற முறையில் உயிரை கொள்றதுக்கே பார்த்திங்கன்னா பானங்களை தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே ஆசைப்பட்டு போனீங்கன்னா இப்போ மேங்கோ ஜூஸுன்றாங்க. ஆனால் மேங்கோவே இல்லை. மேங்கோவே இல்லாமல் மேங்கோ ஜூஸ்னால் அது எசன்ஸ் போடுறாங்க. இல்லாதப்பட்ட ஏழைகள் ஒரு கூலி வேலை செய்கிறவங்க போய் 10 ரூபா பானமோ 5 ரூபா பானமோ தான் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் இது அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்கலை. எந்த விதத்துலேயும் பார்த்திங்கன்னா நேரடியாக கம்ப்ளைண்ட் போகாத வரைக்கும் எந்த அரசு அதிகாரியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்காத வரைக்கும் இறங்கி எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. அரசும் இதை தீவிரமாக கண்காணித்து இது போன்ற குளிர்பானங்களை அவ்வப்போது ஆய்வு செய்து அது சரியானதாக இருக்கின்றதா என்பதை தரக்கட்டுப்பாட்டுடன் சான்றளித்து அதை விற்கின்ற பொழுது அந்த காலக்கெடுகளெல்லாம் பார்த்து விற்கின்ற ரீட்டைல் சில்லறை விற்பனைகளும் அதை பயன்படுத்தி அதாவது ஒரு விழிப்புணர்வோடு அதை விற்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது விற்பனைக்கு வருகிறதா அல்லது அதனுடைய தேதி முடிவடைந்து விட்டதா, எக்ஸ்பிரி ஆனதா என்பது கூட தெரியாமல் அந்த குளிர்பானங்கள் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியிலே, குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இது அதிகமாக விற்கப்படுகிறது. இதை தடுப்பதற்கு தமிழக அரசு முறையாக உணவு பாதுகாப்பு துறையை அனைத்து கடைகளுக்கும் சென்று அவை தரமானவையாக இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் அது போன்ற அந்த கள்ளத்தனமாக இயங்குகிற அந்த குளிர்பான ஆலைகளை மூடுவதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தரத்தை நிர்ணயிக்கணும். அது மூலம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தால் அந்த மாதிரி உயிரிழப்பை தவிர்க்கலாம். அந்த எக்ஸ்பிரி டேட்டு அதெல்லாம் பார்த்து இது பண்ணணும், வைக்கணும். இவங்க எதுவுமே இல்லாமல் விலை கம்மியாக இருக்குன்றதுக்காக அங்கே கடையில் 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் நம்மளே கேட்கறத வாங்கி கொடுக்குற நிலைமை தானே வருது. பழங்கள்லாம் இதில் கார்பெட்டில் பழுக்க வைக்கிறது, அதே மாதிரி இப்போ நிறைய ஹோட்டலெல்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க. பானிபூரி வைக்கிறது, இதெல்லாம் ரசாயனங்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நீர் சம்மந்தப்பட்ட இருக்கிறதுலே அந்த துறையை முடுக்கி விட்டாலே போதுமானது.